ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கடாய் சமையல். இன்றைக்கி நம்ம பாவக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் பாவக்காய் கசக்குன்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணுவாங்க. ஆனால் பாவக்காயில் அதிகமான சத்துக்கள் இருக்குது. அந்த கசப்பு இல்லாத பாவக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே உள்ள பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் பாவக்காய் வறுவல் செய்கிறதுக்காக ஒரு 250 கிராம் பாவக்காய் வாங்கி கட் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு அதை உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். உப்பு போட்டு ஊற வைக்கிறனால பாவக்காயில் உங்களுக்கு ஒரு துளி கூட கசப்பே இருக்காது. அந்த கசப்பு எல்லாமே எடுத்துரும். அடுத்ததாக ஒரு கடாய் சூடு பண்ணிக்கலாம். கடாய் சூடானதுக்கப்புறமா தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த வறுவலுக்கு எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாகவே ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் சோம்பு, இதெல்லாமே பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம உப்பில் ஊற வச்சிருந்த பாவக்காய் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பாவக்காய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த எண்ணெயில் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு பாவக்காய் நல்லா வதங்கட்டும். இப்போது பாவக்காய் நல்லா வதங்கி கலர் மாறி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் பாவக்காயை வேக விடலாம். பாவக்காய் உங்களுக்கு சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போது பாவக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு. இதை ஒரு தடவை அடியோட கிளறி விட்டுக்கலாம். இந்த மெத்தடில் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு துளி கூட பாவக்காய் கசப்பே இருக்காது. பாவக்காய் சாப்பிடாத குழந்தைங்க கூட ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்ததாக மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், கூடவே 1 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி பாவக்காயில் உப்பு போட்டு ஊற வச்சுருந்தோம், அதனால் பார்த்த அளவாகவே சேர்த்துக்கலாம். மசாலா எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போது நல்லா கலந்து விட்டாச்சு. இதை 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா சுருள வதக்கி எடுத்துக்கலாம். அப்பப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மூடி ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லைனா பாவக்காய் அடி பிடிக்கும். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பாவக்காய் நல்லா எண்ணெயிலே வதங்கி நல்லா சுருண்டு வதங்கி வந்துருச்சு. இது நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுக்கலாம். அடுத்ததாக நம்மளுடைய சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டான பொடிச்ச வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். இது சேர்க்குறனால உங்களுக்கு ஒரு துளி கூட கசப்பே இருக்காது. அதே சமயம் இனிப்பு டேஸ்ட்டும் இருக்காது. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா பாவக்காய் சாப்பிடாதவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது சாம்பார், ரசம், தயிர் சாதம் எல்லாத்துக்கூடவுமே ரொம்பவே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் கடாய் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் வீடியோ மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.